ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தரவுள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக்கூடி யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட 5 நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊடக சந்திப்பை இந்த நேரத்திலே ஏற்பாடு செய்து ஒழுங்கமைத்திருக்கின்ற யாழ் ஊடக அமையத்தினருக்கு எங்கள் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த நேரத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடத்துவதற்குரிய பிரதான காரணம், வடமாகாணம் தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் 2-3 முறையல்ல பல தடவைகளாக எங்களுக்குரிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அத்தனை போராட்டங்களும் எங்களுக்கு எதுவித சாதகமான பதிலையும் இதுவரை தராத காரணத்தினால் எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வடிவங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கான ஒரு அழைப்பாக இந்த ஊடக சந்திப்பை இங்கே நிகழ்த்தியிருக்கின்றோம். எதிர்வருகின்ற 31ஆம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேரடியாக பங்கு பெற்று இருக்கின்றார். எங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாணம் தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினராகிய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திலே மக்கள் நலன் விரும்பிகள் அத்தோடு எங்களினுடைய உறவினர் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்குரிய பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். பல தடவைகள் பல வழிகளில் போராடி எங்களுக்குரிய நியாயங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தோடு நாளைய தினம் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவ்வளவு காலம் ஒரு அகிம்சை வழியிலே நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். நாளை ஒரு மரக்கன்று வழங்குகின்ற ஒரு பசுமை திட்டத்தோடு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து 3-4 நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். விதவிதமான முறையிலே இரத்த தானம், அத்தோடு ஜனாதிபதியினுடைய வருகையை மையப்படுத்தி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். எங்களினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விடயங்களுக்கும் அச்சுறுத்தலின்றி ஒரு அகிம்சை வழியிலே எங்களுக்கான வேலைக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் இப்பொழுது 2025 வரை எதுவித அரச வேலைகளுக்கும் உள்வாங்கப்படாமல் நாடளாவிய ரீதியிலே 5 வருடங்களை கொண்ட பட்டதாரிகள் சமூகம் இன்று வரை வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றது. இதுவரையும் எங்களுக்கு எந்தவித நியாயமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. நாங்கள் கடந்த போராட்டத்திலே கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருந்தோம். அவர் தன்னுடைய பதிலிலே பூரணமான திருப்திகரமான ஒரு முடிவை எங்களுக்கு வழங்கவில்லை. குறிப்பாக 3000 பேருக்கு மேலாக வேலையேற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். தகுதிகளை பூர்த்தியாக்கிய நிலையிலும் அரசாங்கம் எங்களுக்கான வேலைகளை வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது. அத்தோடு தொடர்ந்து பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்புகளை முடித்து மாணவர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்களே தவிர எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படாமையினால் வேலையேற்ற பட்டதாரிகளுடைய தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றதே தவிர இது ஒரு அரசாங்கத்துக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பல வழிகளிலும் இந்த எங்களினுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முனைந்து இது தொடர்பாக அரசாங்கம் எதுவித கரிசனையும் கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை அமைத்து 3 மாதங்களாகின்றது. எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் தரவில்லை. நாங்கள் இறுதியாக ஒரு முடிவெடுத்து ஜனாதிபதி செயலகத்திற்கு நேரடியாக பட்டதாரிகள் அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருந்தும் அதில் அந்த கடிதத்திற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் பதில் வந்திருக்கின்றது.
குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த பதில் கடிதம் எங்களினுடைய வேலையேற்ற பட்டதாரிகள் இருவருக்கு வந்திருக்கின்றது. உரிய திணைக்களத்துக்கு அந்த கடிதம் மாற்றப்படுகின்றது என்ற ஒரு பதிலோடு அந்த கடிதம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த கடிதம் அனுப்பி 2 மாதங்கள் இருக்கும். அதற்கும் எதுவித சாதகமான பதிலையும் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு வழங்கவில்லை. அதுவும் ஒரு மனவேதனையான விடயம். அத்தோடு கலைப்பிரிவு உயர்தரத்திலே கலைப்பிரிவு எடுக்கின்ற மாணவர்கள் தான் பெருந்தொகையாக இந்த வேலை தேடுகின்ற பட்டதாரிகளாக அலைகின்றார்கள். அப்போ நாங்கள் கடந்த முறை வந்த போராட்டத்திலே ஆளுநரை சந்தித்த இடத்திலே கலைப்பிரிவை தெரிவு செய்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு பதிலே அவர் சொன்னார். அப்போ நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்குறோம். கலைப்பிரிவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த கலைப்பிரிவு உயர்தர பாடத்திட்டத்திலிருந்து நீக்கலாம் தானே? குறிப்பாக 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த கலைப்பிரிவுக்கு உள்வாங்கப்படுகின்ற மாணவர்களுடைய தொகை மாவட்ட அளவிலே கணிசமான அளவிலே வேலைக்கு ஏற்ற மாதிரி எடுப்பார்கள். இப்போ குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்திலே 30 பேரை உள்வாங்குவார்கள். 2015ஆம் ஆண்டுக்கு முன்னதாக 29 பேர் 30 பேர். ஆனால் 2015க்கு பின்னர் அந்த எண்ணிக்கை கணிசமான தொகையாக கூட்டப்பட்டு பல்கலைக்கழகங்களுடைய அளவும் கூட்டப்பட்டு மாணவர்களுடைய தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிலையிலே கலைப்பிரிவு உள்வாங்குகின்ற மாணவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அந்த கல்வி திட்டத்துக்கு அதிகமான மாணவர்களை ஏன் உள்ளிட்டார்கள். அதனால் தான் இந்த வேலையேற்ற பட்டதாரி பிரச்சினை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது. குறிப்பாக 2020க்கு முன்னர் வெளியேறிய ஒரு பல்கலைக்கழக அணி தொடர்ந்து போராட்டம் செய்து கச்சேரிக்கு முன்பாக தொடர் போராட்டம் செய்தான் அந்த வேலையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு 50,000 பேருக்கு அப்படியே கணிசமாக அந்த வேலை வழங்கப்பட்டது. ஆனால் எங்களினுடைய தொகை இலங்கை ரீதியாக அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்திலே 3000க்கு மேற்பட்டோர் இருக்கின்ற பொழுது இலங்கை தீவிலே அதிகமான பேர் இருப்பார்கள். இப்போ இதை அரசாங்கம் ஏதாவது ஒரு பொறிமுறையின் ஊடாக தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ ஒரு துறையை பொறிமுறை ஊடாக எங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் வடமாகாணங்களுடைய 5 மாவட்டத்துக்கும் பொறுப்பான ஒரு ஜனாதிபதியினுடைய செயலராக இருக்கின்றார். எந்த ஒரு திணைக்களம் ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதியுள்ள ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அவர். அப்போ நாங்கள் அவரை அணுகுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு ஒரு உரிய பதிலை தரையில்லை. இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் அவர்கிட்ட வாசல் நின்று செய்யும் பொழுது அவர் 2 பேரை கூப்பிட்டு தான் உள்ள கதைச்சார். அவர் வெளியில் கூட எங்களோட கதைக்கிற ஒரு மைண்டில் அவர் இல்லை. அப்போ அவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி, எங்களுக்குரிய பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர் அவர். ஏனென்றால் அவர் ஜனாதிபதியால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட வடமாகாண செயலர். அப்போ அவர் எங்களுடைய பிரச்சனையை ஜனாதிபதியின் உயர்மட்ட அதிகாரிகளோடு கதைச்சி இதுக்கு ஏதாவது ஒரு பொறிமுறையை காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்போ நாங்கள் எல்லா பக்கங்களாலேயும் எங்களுடைய நகர்வை முன்னெடுத்து எங்களுக்கு கணிசமான எந்த ஒரு பதிலும் தரவில்லை. குறிப்பாக நாங்கள் போராட்டங்கள் செய்கின்ற பொழுது எங்களை சந்தித்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் 2 ஒன்று கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அத்தோடு கௌரவ இளங்குமரன் அவர்களும். மற்ற ஏனைய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எங்களுடைய பிரச்சனையை கணக்கில் கூட எடுக்கவில்லை. ஆனால் இதுவரையும் பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக எவரும் பேசவும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய பிரச்சனையை பேசாத விடத்து நாங்கள் ஆரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம் என்கின்ற ஒரு கேள்விக்குறியில் தான் ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய பிரச்சனை அவரது செவிக்கு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாளைய தினத்திலிருந்து ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு தொடர் போராட்டமாக பல்வேறு வடிவங்களில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திற்கு மக்களாகிய நீங்களும் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என வடமாகாணம் தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த நேரத்திலே அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்கு எங்கள் வேலையேற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். நன்றி. வணக்கம். நாங்கள் வேலையில்லா பட்டதாரிகள் என்ற ஒரு சார்பில் எங்களுடைய கோரிக்கையை இதில் முன்வைக்கின்றோம். நாங்கள் நிறைய தடவைகள் அகிம்சா வழியில் அமைதியான முறையில் போராட்டங்களோ சரி, லெட்டர் மூலமாக சரி தெரியப்படுத்திட்டோம். எங்களுக்கான சாதகமான பதில் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை, கிட்டப்படவில்லை. எங்களுக்காக நாங்கள் ஆளுநர் அலுவலகத்திலும் சென்ற போதிலும் கூட எங்களுக்கான ஒரு சரியான பதில், ஒரு முடிவு எப்பொழுது கிடைக்குமென்றது கூட அதில் பதில் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அது மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். புதிதாக ஆட்சி அமைந்த ஒரு சிறிது காலம்தான் இருக்கின்றது. பட் நாங்கள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் 5 வருடமாக காத்திருக்கிறார்கள். இப்போவும் அந்த எப்பொழுது வேலை கிடைக்கும், வடக்கில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற 2 கேள்விகளுக்குமே பதில் தெரியாமல் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு போராட்ட வடிவங்களை மாற்றி அமைத்து கொண்டு நாளைய தினம் தொடர் போராட்டம் என்ற ஒரு அடிப்படையில் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணுகின்றோம். நாளைக்கு மரக்கன்று தானம், பசுமை தானம் என்ற அடிப்படையில் நாளைக்கு மரக்கன்றுகள் தானம் செய்வதற்காக எங்களுடைய பட்டதாரிகள் ஒன்றிணைகின்றனர். அதனை அடுத்து வியாழக்கிழமை 30ஆம் தேதி வியாழக்கிழமை கலைத்தூது கலையரங்கத்தில் எம்மால் ஒரு பாரிய அளவிலான இரத்த தான நிகழ்வு ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கு தாமாகவே முன்வந்து யாழ்ப்பாண கிளை செஞ்சுளை சங்கமங்களுக்கான ஒரு அனுசரணை வழங்குவதையிட்டு இதே சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய செயற்பாடு முற்றுமுழுதாக எங்களுடைய கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் ஒரு செய்தியாக அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும். அதற்காக பலமான ஒரு குரலை கொடுப்பதற்காக எங்களுடன் ஒவ்வொரு மக்களும் ஒன்றிணைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் பட்டதாரிகள் தனியாக இல்லை, ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு பட்டதாரி வெளிவரதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பேனை பிடிக்கின்ற கரங்கள் உள்ளன. அவ்வாறு இருக்கையில் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமானால், அதே தீர்வு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுமானால் அது எல்லோருக்கும் இனி திருப்ப ரோட்டில் இறங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படாது. ஆகவே எங்களுக்காக இதில் குரல் கொடுப்பதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக சப்போர்ட் தர வேண்டும், ஆதரவை அளிக்க வேண்டும். நாங்கள் அஹிம்சை வழியிலையும் அமைதியான முறையிலும் பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத வகையிலும் தான் இதுவரை காலமாக செயற்பட்டு வருகின்றோம். திரும்பவும் அதே ஒரு முயற்சி தான். ஏன்னு சொன்னால் எங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படவும் இல்லை, எழுப்பப்படுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவும் இல்லை. அது ஒரு மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எமக்காக குரல் கொடுப்பதற்காக யாருமே இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் திருப்ப வீதியில் இறங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கின்றோம். எமது குரலை பலப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மக்களும் எங்களுடன் ஒன்றிணைய வேண்டும். எங்களுடைய இந்த கோரிக்கை நியாயமானது. நாங்கள் எல்லோரும் சாதாரண கூலி வேலை செய்பவர்களும் அதுக்காக தனியார் துறைகளிலும் வேலை செய்பவர்கள்லாம் இருக்கின்றோம். எங்களுக்கு தனியார் துறையில் நிரந்தரமான வேலையும் இல்லை, அதற்குரிய ஒரு சம்பளமும் எங்களுக்கானது இது இல்லை. ஆகவே தான் நாங்கள் அரசாங்கத்தை தகுதி இருக்கிறபடியால் எங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரியான ஒரு வேலையை அரசாங்கத்திடம் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம். ஸோ நாங்கள் ப்ரைவேட் செக்டர் சரி எங்களுக்கு செய்கிற வேலையை திருப்தி இல்லாதபடியாக நாங்கள் கேட்பதை யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. எங்களுடைய அரசாங்க வேலை எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது, நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களுக்கு எங்களுக்கு அதனுடைய வலி தாற்பயம் எங்களுக்கு விளங்குகின்றது. ஸோ எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்காக உதிரம் கொடுப்பதற்காக நாங்கள் வியாழக்கிழமை மாபெரும் ஒரு இரத்த தான நிகழ்வு அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலும் கலைத்தூது கலையரங்கத்திலும் எமக்காக ஒத்துழைப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் எங்களுடன் பயணித்து எமக்கான தீர்வு, நிரந்தர தீர்வு, நியாயமான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுமாறு அனைவரையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தரவுள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்யக்கூடி யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட 5 நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது.